போதையால் குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் அதன் புழக்கத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய அரசு கண்டுகொள்ளவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறினார். சேலம் மாவட்டம் குங்கணாபுரத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த பின்னர் பேட்டியளித்த அவர், போதைப் பொருள் புழக்கம் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா ஆயிட்டது. போதைப் பொருள் தடுப்புல அரசு தோல்வி. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை, இந்த பூரா கஞ்சா போதையில தான் நடக்குது. இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்துருக்கேன். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல. தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக தமிழகத்தை கொண்டு வந்து போதைப் பொருள் விற்பனை செய்யறாங்க. அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்துவிடும். இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இயங்கும் அனைத்து அரசு பேருந்துகளின் தரம் குறித்து 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்து அவற்றில் பழுதுகள் இருந்தால் அடுத்த 48 மணி நேரத்தில் சரி செய்ய வேண்டும் என போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். சேதமடைந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அதிகாரிகளிடம் நேற்று ஆலோசனை மேற்கொண்டதை அடுத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் குரல் பதிவை பயன்படுத்தி ஆள்மாறாட்ட மோசடியில் பணம் பறிக்கும் கும்பல் ஈடுபடுவதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். ஒருவரது குரல் மாதிரியை அவரது சமூக ஊடக பதிவு மற்றும் வீடியோக்கள் மூலம் சேகரித்து AI தொழில்நுட்பத்தில் குரல் குளோனிங் செய்து மோசடி கும்பல் பயன்படுத்துவது தெரியவந்துள்ளது. எனவே முக்கியமான உரையாடல்கள், பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் முன்னதாக தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை எச்சரிக்கையாக கையாளுமாறு கூறியுள்ள சைபர் கிரைம் போலீசார், மோசடி என தெரியவந்தால் 1930 என்ற எண்ணில் புகார் செய்ய வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் இதயம் பெற்றதை தன் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்று கராச்சியில் இருந்து சென்னை வந்து 18 மாதங்களாக தங்கியிருந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு உயிர் பிழைத்துள்ள 19 வயது பெண் ஆயிஷா ரஷான் கூறினார். Thank you so much. मेरा ट्रांसप्लांट कर दिया और हर चीज के लिए थैंक यू. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாடு என்றெல்லாம் பார்க்காமல் தங்கள் மகளாக கருதி ஆயிஷாவின் உயிரை காப்பாற்றியதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சார், இது இந்தியா பாகிஸ்தான் கடைசியில் அவங்களும் ஒரு ஹியூமன்ஸ் தானே சார். நம்ம சிகிச்சை பண்ணுறது நம்ம எந்த இந்தியா பாகிஸ்தான் எந்த இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இவங்க வீசா கொடுத்த இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. நம்ம டிரான்ஸ்பிளான்ட் ஏஜென்சியில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, நோட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆர்கன் கிடைச்சிது. எங்களால் ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சாங்க பண்ணணும். வேறு ஒன்றுமே இதில் இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கோடை விடுமுறையின் போது தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளுக்கு வருமாறு கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்த நிலையில் அவ்வாறு கட்டாயப்படுத்தக்கூடாது என அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மீறி நடத்தினால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 11 கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடைய 3 கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் அந்த 3 பேரும் திக்கணம்கோடு அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி 14,000 ரூபாயை கொள்ளையடித்த பழைய சம்பவத்தின் CCTV காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. ஈரோடு காலிங்கராயன் கால்வாயில் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்ற அறிவிப்பை நம்பி ஆரன்புதூர், அக்ரஹாரம், வைராபாளையம், கருங்கல்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 2500 ஏக்கர் நெல் சாகுபடி செய்துள்ளதாகவும் நிர்ணயிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பாகவே தண்ணீர் நிறுத்தப்பட்டு விட்டதால் விளைந்தும் விளையாமலும் பயிர்களை அறுவடை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் KMT வித்யாலயா பள்ளியின் 2ஆம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் தாமு இயற்கை வேளாண்மை குறித்தும் மரக்கன்றுகள் நடுவதால் ஏற்படும் பயன்கள் குறித்தும் பேசி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவை கொண்டாடுற நீங்க, கைதட்டி கொண்டாடுற நீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன மரக்கன்றை வச்சிருந்த இந்த மரங்கள் எல்லாம் இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு உயர்ந்து நிற்குது. இந்த மரங்கள் அதுக்கு கைதட்டுங்க முதல்ல இயற்கைக்கு. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் மின்வாரிய அலுவலகத்தில் மின்மாற்றியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மலமளவென்று கொழுந்துவிட்டு எரிந்ததில் சுற்றுவட்டாரத்தில் 2 நாட்கள் மின் விநியோகம் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் கூறினர். தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு உள்ள நிலையில் தற்போது வரை ஒரே ஒரு தீயணைப்பு வாகனம் மட்டும் வந்துள்ளதால் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறை வனப்பகுதியில் 3 நாட்களாக இரவு பகலாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கும் நிலையில் தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினரும் வனத்துறையினரும் போராடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடத்தைச் சேர்ந்த வெங்காய வியாபாரி பாலுசாமி என்பவரிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சின்ன வெங்காயத்தை திருடிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். லாரி மூலம் பாலுசாமி சின்ன வெங்காயத்தை தூத்துக்குடிக்கு அனுப்பி வைத்துள்ளார். லாரியை ஓட்டிச் சென்ற ஜெபக்குமார், சரவணகுமார் ஆகியோர் பாலுசாமி சொன்ன இடத்தில் வெங்காயத்தை சேர்க்காமல் வேறொருவரிடம் விற்றுள்ளனர். இருவரது செல்போன் நெட்வொர்க்கை வைத்து போலீசார் அவர்களை மடக்கினர். சென்னை குரோம்பேட்டை ராதா நகரிலிருந்து நண்பருடன் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு வந்த ஆனந்தபாபு என்ற பக்தர் கோவில் குளத்தில் குளித்தபோது தண்ணீரில் மூழ்கி பலியானார். குளத்தை சுற்றி போடப்பட்டுள்ள தடுப்பு வேலியை தாண்டிச் சென்று குளத்தின் நடுவே உள்ள மண்டபத்தை நோக்கி நீந்திய போது பாதி தூரத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆனந்தபாபு உயிரிழந்தார். மதுரை வில்லாபுரத்தில் சாலை நடுவே சரியாக மூடப்படாமல் விடப்பட்ட பாதாள சாக்கடை மூடியின் மீது ஸ்கூட்டர் ஏறி இறங்கி தலை குப்புற கவிழ்ந்ததில் தாய், மகள் காயமடைந்தனர். எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் முகப்பு விளக்கின் ஒளியால் கீழே திறந்து கிடந்த மூடி தெரியாமல் போகவே அவர்கள் விபத்தில் சிக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அரிசி வியாபாரத்தில் வாங்கிய 20 லட்சம் ரூபாய் கடனுக்கு காசோலை கொடுத்து மோசடி செய்த வழக்கில் 7 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த செந்தில்நாதன் என்பவர் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் நீண்ட நாட்களாக ஆஜராகாமல் இருந்ததை அடுத்து பிடியாணை வழங்கி கிராமிய காவல் நிலைய ஆய்வாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டதால் பெங்களூரில் பதுங்கியிருந்த செந்தில்நாதனை போலீசார் தேடிப்பிடித்து கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கம்பத்தூரைச் சேர்ந்த திவ்யா என்பவருக்கு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்த நிலையில் இரத்தப்போக்கு அதிகரித்ததால் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார். தங்களிடம் சொல்லாமல் திவ்யாவின் கர்ப்பப்பையை நீக்கியுள்ளனர் என்றும் அதன் காரணமாகவே அவர் இறந்தார் என்றும் கூறி உறவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பெரியநாயகி உடனுறை மருந்தீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சிவன், பார்வதி வேடமிட்டவர்களின் சிவதாண்டவமும் 51 தவில் மற்றும் 51 நாதஸ்வர கலைஞர்கள் பங்கேற்ற இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றன. கொடைக்கானலில் டார்லிங் ரெஸ்டாரண்ட் என்ற உணவகத்தில் உணவருந்த சென்ற நெல்லையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கும் உணவக ஊழியர்களுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி சுற்றுலா பயணிகள் சாலை மறியலில் இறங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆர்டர் செய்த உணவு தாமதமானது குறித்து கேட்டபோது உணவக ஊழியர்கள் தங்களை தகாத முறையில் பேசி தாக்கியதாக அவர்கள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் டீக்கடை நடத்தும் வேல்முருகன் என்பவரின் மகன் பேச்சு என்பவர் UPSC தேர்வில் இந்திய அளவில் 576வது இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 4 முறை தேர்வெழுதி வெற்றி கிடைக்காத பொழுதிலும் விடாமுயற்சியால் வெற்றி சிகரத்தை தொட்டு தனது தந்தையின் கனவை நிறைவேற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கு செல்லாத 14 வயதுக்கு மேற்பட்டோருக்காக 1998ஆம் ஆண்டில் அன்றைய ஆட்சியர் வே. இறையன்புவால் தொடங்கப்பட்ட நிலவொளி பள்ளியில் இதுவரை 20,731 பேர் கல்வி பயின்றுள்ளனர்.
இங்கு படித்த 47 பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணி பெற்றுள்ளனர். இளையராஜா என்பவர் குரூப் 1 தேர்வில் வென்று காவல் துணை கண்காணிப்பாளராக உள்ளார். நிலவொளி பள்ளியில் பயின்று பல்வேறு துறைகளில் பணிபுரிபவர்களை முன்னாள் தலைமைச் செயலர் இறையன்பு சந்தித்து கலந்தாலோசனை செய்தார். திருவண்ணாமலையில் வீடுகளுக்கு முன் பக்க கால்வாய் அமைக்கும் பணியின் போது வெள்ளமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஓடும் தண்ணீரிலேயே நகராட்சி நிர்வாகத்தினர் கான்கிரீட் அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. 6.4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்க கால்வாய் அமைப்பதற்காக 3,83 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பணிகளுக்காக குடியிருப்புகளுக்கு முன்பாக பக்க கால்வாய்கள் அமைக்கும் பணிக்கு பள்ளம் தோண்டப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே வல்லத்தில் தனியார் இனிப்பு மற்றும் காரம் தயாரிக்கும் நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் நடத்திய சோதனையில் தரமற்ற முறையில் ரசாயன பொருட்கள் கலந்து தயாரிக்கப்பட்ட 323 கிலோ உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை பினாயில் ஊற்றி அழித்ததோடு ரசாயனம் கலந்து உணவுப் பொருட்கள் தயாரிப்பதை உடனடியாக நிறுத்தும்படி தனியார் நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் அறிவுறுத்தினர். இது குற்றங்கள்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அதுக்காக பண்ணிக்கணும். ஏற்கனவே அழுக்கா இருக்கு, அதோட சேர்த்து இல்லை இது புது பாய்தான் கண்டெய்னர் ஒரு அதாவது சில்வர் இது இருக்கு ட்ரை இருக்கு இல்லையா, சில்வருக்கு இல்லை சுத்தமான ஆர்மெண்ட்டு அதில் வச்சு நீங்கள் போகணும். இந்த மாதிரி அழுக்கா அவ்வளோ வைக்கக்கூடாது. திண்டிவனம் அருகே ஹாலோ பிளாக் கற்களை ட்ரெய்லரில் வைத்து ஏற்றிச் சென்ற டிராக்டரின் பின்பக்கத்தில் லாரி மோதிய விபத்தில் டிராக்டரின் முன்பகுதியில் அமர்ந்திருந்த 4 வயது சிறுவன் கீழே விழுந்தான். அவன் மீது லாரியின் சக்கரம் ஏறியதில் சிறுவன் உயிரிழந்தான். சென்னை சிட்லப்பாக்கத்தில் பல மணி நேரம் போராடி பூட்டை உடைக்க முடியாததால் 50 சவரன் தங்க நகையுடன் பழங்கால குட்டி பீரோவை தூக்கிச் சென்ற திருடனை திருநெல்வேலியில் போலீசார் கைது செய்தனர். கடந்த 5ஆம் தேதி திருட்டு நடந்த அந்த வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி கேமராவில் சிக்கிய வெள்ளை கார் ஒன்றின் பதிவு எண்ணை துருப்புச்சீட்டாக வைத்து வெள்ளை செந்தில் என்ற கொள்ளையனை பிடித்து 21 சவரன் நகையை பறிமுதல் செய்த போலீசார் அவனது கூட்டாளி செல்வகுமாரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் இருந்து கோவையை இணைக்கும் வகையில் மேட்டுப்பாளையம் விரைவு ரயில் மற்றும் பாலக்காடு விரைவு ரயிலை இயக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வேயின் மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா கூறினார். தூத்துக்குடியில் பேட்டியளித்த அவர் பல்வேறு காரணங்களால் தூத்துக்குடியில் இருந்து அருப்புக்கோட்டை வழியாக மதுரைக்கு புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகக்கோப்பை T20 தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற தமிழக வீரர் நடராஜன் தகுதியானவர் என ஹைதராபாத் அணி பந்துவீச்சு பயிற்சியாளரான முத்தையா முரளிதரன் தெரிவித்துள்ளார். Natarajan is not only now, you are saying when you take wickets you all say and he's bowling well. No, he's been bowling well for last 5 years. That's why in Sunrisers. செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சீனியர் மாணவர்கள் தன்னை கொடுமைப்படுத்துவதாக 17 வயது சிறுவன் ஒருவன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தான். 3 மாதங்களுக்கு முன்பு அங்கு வந்து சேர்ந்த கோவையைச் சேர்ந்த தன்னை துணி துவைக்கச் சொல்வது, கழிவறைகளை சுத்தம் செய்யச் சொல்வது என கொடுமைப்படுத்தியதாக கூறிய அச்சிறுவன் அவர்களிடம் இருந்து தப்பிக்க தன்னைத்தானே கையில் கிழித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்ததாக தெரிவித்தான். சென்னை தியாகராய நகரில் இயங்கி வரும் யூடியூப் சேனலில் நீதிமன்ற செய்தியாளராக இருந்த அறந்தாங்கியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே ஊரைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவருக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 1 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் கார்த்திக்கை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக புதுச்சேரி ஊசுடு ஏரி, பாகூர் ஏரிகளில் நத்தை கொத்தி நாரை, கூழைக்கடா, மஞ்சள் மூக்கு நாரை போன்ற உள்நாட்டு பறவை இனங்கள் முகாமிட்டுள்ளன. சமூக வலைத்தளங்கள் மூலம் பெண்களிடம் நெருங்கி பழகி மிரட்டி பணம் பறித்ததாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நாகர்கோவில் காசியின் கூட்டாளி ராஜேஷ் சிங் துபாயில் பதுங்கியிருந்த நிலையில் சென்னை திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவரை நாகர்கோவில் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர்.
தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தின் சரக்கு கையாளும் தொழிலாளர்கள் பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இறந்த பிறகும் உயிரோடு இருப்பது போல் கணக்கு காட்டி அவர்களது பென்ஷன் தொகையை மோசடி செய்ததாக ஓய்வூதிய பிரிவு ஒப்பந்த பணியாளர் மணிகண்ட பிரபு என்பவரிடம் துறைமுக விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். என்எல்சி நிறுவனம் சுமார் 500 அடிக்கு கீழ் சுரங்கம் அமைத்து நிலத்தடி நீரை வெளியேற்றி நிலக்கரியை எடுத்து வருவதால் விருத்தாச்சலம் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் பாசனத்துக்கு போதிய நீர் இல்லாத நிலை நிலவுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வார இறுதியை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவதால் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சாலையோரம் வரிசையாக காத்திருந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள மீசல் என்ற கிராமத்தில் கடந்த 6 மாதங்களாக ஊரில் உள்ள யாரும் புகையிலை, மது உள்ளிட்ட போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதில்லை என ஊர் மக்கள் தெரிவித்தனர். தண்ணி வாங்கி இங்கே வச்சு குடிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. தண்ணி வாங்கினவங்க வெளியில் போய் தான் குடிக்கணும். இங்கே சிலம்பல் அடிப்பாக, பொண்ணு உள்ளே வரும், பஸ்ஸுக்கு போக வரும்னு இதுக்காக குடிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தின் நடுவே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி தனது காதல் மனைவியை ஹெல்மெட்டால் அடித்து மயக்கமுறச் செய்த வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ரோஷன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வாகன ஓட்டி ஒருவர் எடுத்த வீடியோவால் அவர் போலீசில் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மாவட்டம் நடுவோடுதுறை தேசிய நெடுஞ்சாலை வளைவு பகுதியில் 7 வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்து விபத்துக்குள்ளான இடத்தை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், சாலையில் சிதறும் நிலக்கரியால் மீண்டும் விபத்து நேரிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் துறைமுக அதிகாரிகளை எச்சரித்தார். லாரிகளை கண்காணிக்க போக்குவரத்து காவலர்களுக்கும் அறிவுறுத்தினார். போக்குவரத்து துறை, காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை இவங்க 2 பேரும் இணைந்து கூடுதலாக விஜிலன்ஸ் பண்ணணும். கூடுதலாக அந்த என்டையர் ட்ராக்லையும் கூடுதல் பணியாளர்களை அமர்த்தி இது மாதிரி அதிகமாக செல்லக்கூடிய வாகனங்களை முறைப்படுத்தணும். தவறு இழைக்கக்கூடிய வாகனங்கள் மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்.